வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்ல கேளுங்கள். இறைவனை தேடி என் இறைவன் யார் என்று சொல்ல கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? அவரே நம் இறைவன், அவர்தான் நான் பணிவேன், அவர்தான் நான் பணிந்தார், அவனே மகிழ்ந்திடுவேன். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்ல கேளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்திலும் தவத்திலும் அறச்செயல்களிலும் நம்மை ஈடுபடுத்துகின்ற இந்த காலத்திலே இந்த தவக்காலம் மகிழ்ச்சியின் ஞாயிறாக இன்று கொண்டாடப்படுகிறது. தவக்காலம் என்றாலே நாம் எல்லோரும் சோகமாக அல்லது முகத்தை விகாரமாக வைத்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரையும் மகிழ்ச்சியாக இருக்க, மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று திருச்சபை என்று நம்ம கொண்டாட அழைக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து தனது சிலுவையின் வழியாக சாவையும் சாத்தானையும் பாவத்தையும் அழித்து வெற்றி பெறுகின்ற அந்த உயிர்ப்பின் நாள் மிக அண்மையில் இருக்கிறது என்ற அந்த மகிழ்ச்சியை இந்த நாளிலிருந்து நாம் நினைத்து கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவை வழியாக நாம் மீட்பை பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆட்கொள்ளும்படியாய் இறைவனுடைய இலவச கொடையாகிய அந்த அருள் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நம்மை ஒப்புக்கொடுப்போமா? கண்களை மூடி இதோ இந்த புனித பலியில் இறைவன் நமக்காக சிலுவையிலே அவர் பெற்றுத்தந்த இந்த மீட்பின் பலியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். நம்மையே நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வோம். அவர் தனது இரத்தத்தினால் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றினார். நாமும் நமது பாவங்களை அவருடைய பரிசுத்த இரத்தத்திலே ஒப்புக்கொடுத்து கழுவப்படும்படியாய், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த திரு இரத்தம் என் பாவங்களை முற்றிலும் கழுவும்படியாய் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? மனம் வருந்துவோம். நம் பாவங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வேளையிலே நாம் நினைத்து பார்ப்போம். கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், நம் சிந்தனையால், நம் சொல்லால், நம் செயல்களால் நாம் செய்த பாவங்கள், அதைவிட நாம் செய்ய தவறிய நன்மைகள் நினைத்து பார்ப்போம். நற்செயல் புரிவதற்கென்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இயேசுவின் பரிசுத்த இரத்தம் நம் மீது பொழியப்படும்படியாய் இந்த வேளையிலே மனம் வருந்துவோம். மன்னிப்பு கேட்டு இறைவனுடைய இரக்கத்தை நாம் கெஞ்சுவோம். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா
இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். கரங்களை உயர்த்தி இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். பாவங்கள் போக்கே பரிசுத்தமாக்கும், பாவங்கள் போக்கே பரிசுத்தமாக்கும் பரமனுந்தன் பதம் வந்தேனே. இயேசுவே கல்வாரியை உற்று பார்ப்போம். அந்த சிலுவையில் நம் பாவங்கள் அறையப்பட்டிருக்கின்றன. அவருடைய இரத்தத்தினால் நம் பாவங்கள் கழுவப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் உன் அன்பே என்று நான் வாழ, எல்லாம் அன்பே என்று நான் வாழ, எல்லாமே உமக்காய் அர்ப்பணித்தேனே. நம் பாவங்களை அர்ப்பணிப்போம். நம் குறைகள், நம் குற்றங்களை அர்ப்பணித்து சொல்லுவோம். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். ஆண்டவரே என் மேல் இரக்கம் வையும், ஆண்டவரே என் மேல் இரக்கம் வையும், ஆண்டவரே என் மேல் இரக்கம் வையும். ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே என் மேல் இரக்கம் வையும். கிறிஸ்துவே என் மேல் இரக்கம் வையும், கிறிஸ்துவே என் மேல் இரக்கம் வையும். ஆண்டவரே என் மேல் இரக்கம் வையும், ஆண்டவரே என் மேல் இரக்கம் வையும். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் நம் ஒவ்வொரு உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை இந்த வேளையில பொழிந்து நம் பாவங்கள், நம் குற்றங்கள், நம் குறைகளை மன்னிக்கும்படியாய் கழுவும்படியாய் இந்த வேலை ஒப்புக்கொண்டப்போ சிலுவையை பார்த்து நம் பாவங்களை ஒப்புக் கொடுத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை போக்கி நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உம் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைபற்றுதலாலும் உயிர்துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவிற்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட அருள் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழைத்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கண்ணென்று எழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கரையாக்கினர். விலையுயர்ந்த பொருள்களை அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பார்சிக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கு அவன் புதல்வர்களும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாள்களை கடைப்பிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரஸ் ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனதை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரஸ் என்னும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலின் பல்லவி: உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. 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 பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையா
என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். உன்னை நான் நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாகும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தான் என் வழக்கை சும்மி போவதாக. உன்னை நான் நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. குற்றங்களின் காரணமாய் இருந்தவர்களை நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்தும் நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமர செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்பு உயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களில் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்கள் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடுகள், நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசுவோடு வழியாய் படைக்கப்பட்டு இருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தம்பொரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 வாழ்வதற்மேறிய வார்த்தைகள் 14 தொடக்கம் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுக்கு கூறியது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்களின் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்களால் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். அதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மகிமையையும் ஆட்சிமையையும் அவருடைய உயிர்ப்பினுடைய மாபெரும் மேன்மையையும் வாழ்வையும் கொண்டாடுவதற்காக நாம் இந்த தவ காலத்திலே நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த தயாரிப்பு காலம் நமக்கு இன்னும் மிக சில நாட்கள் தான் இருக்கிறது. எனவே இந்த தயாரிப்பு காலத்தின் உச்சம், மையம், மேன்மை இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பை நாம் கொண்டாடுவதற்கான ஒரு நாட்கள் தான். ஒரு கொண்டாட்டத்திற்கான தயாரிப்புகளிலே நாம் கடவுளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய மகிமை மாட்சிமையை நாம் பெறுவதற்காக சிலுவை வழியாக இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தையும் தன் உடலையும் சிந்தி தன் உடலை நமக்காக கொடுத்து அவர் நமக்காக சம்பாதித்த விண்ணகத்தின் மகிமையை மாட்சிமையை நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இறைவன் நம் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்தே கொண்டிருக்கிறார். பாவத்தினால் நாம் இறைவனை விட்டு தூர 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 சென்று கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ இன்னும் சில நாட்களிலே கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருநாள் வர இருக்கிறது என்பதை நினைவூட்டும் வகையில், எனவே நீங்கள் நெருங்கி வாருங்கள். உங்களை நோக்கி உங்கள் தேவன் நெருங்கி வருகிறார். மீட்பின் காலம் நெருங்கி வருகிறது, அருளின் காலம் நெருங்கி வருகிறது, அன்பினுடைய காலம் நெருங்கி வருகிறது. உங்களை தேடி உங்கள் தேவன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் நெருங்கி வாருங்கள், இறைவனோடு இணக்கமாக வாழுங்கள், இறைவனோடு நீங்கள் உங்களையே ஒப்புரவாக்குங்கள் என்பதுதான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். நெருங்கி வாருங்கள், இறைவனை நோக்கி நீங்கள் அருகில் வாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய மீட்பின் நாள், மாட்சிமையின் நாள் அருகில் இருக்கிறது. இறைவன் உங்களுக்காக சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும், பாவத்தினால் சாத்தான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அழித்து அவர் சாவை வென்று மகிமையை மாட்சிமையை நமக்காக கொடுக்க போகிற நாள் நெருங்கி வருகிறது. என்றால் சிலுவையிலே இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்தார். சாத்தான் இந்த உலகிற்கு கொண்டு வந்த அவனுடைய பொறாமையால் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த எல்லாவற்றையும்
மிகச் சிறப்பாக 7 காரியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் இறப்பினால், தனது இரத்தத்தினால், தனது மரணத்தினால், சிலுவையின் வல்லமையினால் அவர் நமக்காக சம்பாதித்தார். அவர் சம்பாதித்தது முதலிலே மன்னிப்பு. பாவம் என்ற அந்த நோய் மனித இனத்திற்குள் நுழைந்தது சாத்தானால். எனவே அவர் நம் பாவங்களை மன்னித்தார். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்தார். மன்னித்ததினால் சாத்தான் இந்த உலகத்திற்கு அவன் நுழைந்தது இந்த பாவத்தினால். எனவே பாவத்தினால் இந்த வீழ்ந்த இந்த உலகை சிலுவையினால் அவை நிலைநிறுத்தினார். சிலுவையிலே நம் பாவங்களை அவர் மன்னித்தார். அவரது பரிசுத்த இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்பை பெற்றுக்கொண்டோம். மத்தேயு நற்செய்தி 26:28 ஆண்டவர் சொல்வார், இதோ புதிய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது உங்களுக்காகவும் பலருடைய மீட்புக்காகவும் சிந்தப்படும் என் இரத்தம். பல மனிதருடைய பாவங்களை போக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காய் சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை கொண்டு வந்தார். இந்த பாவத்தினுடைய இரண்டாவது அடையாளம் சாபம். மனித இனத்திற்குள் பாவம் நுழைந்த பொழுது அவர்களுக்குள் சாபம் அவர்கள் வாழ்க்கையில, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், அவர்கள் வாழ்ந்த உலகத்திலும் மண்ணும் எல்லா விலங்குகளும் மனிதனும் மனித இனமும் சபிக்கப்பட்டது. எனவே அந்த சாபத்தின் அடையாளமான முள்முடியை தன் தலையிலே சுமந்தார். சாபத்தின் அடையாளமான முள்முடியை தன் தலையிலே சுமந்து நம்மை எல்லா விதமான சாபத்திலிருந்தும் அவர் மீட்டுக்கொண்டார். அவர் நமது சாபங்களை தன் தலையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த முள்முடியை அவர் ஏற்று நம் பாவங்களையும் நம் சாபங்களையும் அவர் தீர்த்தார். இந்த சாபத்தினுடைய இந்த பாவத்தினுடைய அடையாளம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தினுடைய முன் அடையாளங்கள் எல்லாம் வேதனை, வலிகள். நெற்றி வியர்வை சிந்தி நீ நிலத்திலே உழைப்பாய். இதோ நீ பிள்ளை வருகின்ற பொழுது நீ மிக அதிக வேதனைப்படுவாய் என்ற வலி, வேதனை. மனித வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகள், தாங்க முடியாத வேதனைகள், உடல் வேதனைகள், மன வேதனைகள், என்ன வேதனைகள். நாம் எத்தனையோ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த வேதனைகளை எல்லாம் சிலுவையிலே தான் அனுபவித்து நமது வேதனைகளை அவர் தனது உடலிலே தாங்கிய அந்த தழும்புகளால் அவர் சுகப்படுத்தினார். அவருடைய காயங்கள் நம்மை சுகப்படுத்தின. அவர் நமது வேதனைகளை தாங்கிக் கொண்டார், நம் காயங்களை அவர் தாங்கிக் கொண்டார். நான்காவதாக இயேசு கிறிஸ்து இந்த வேதனையினுடைய அடுத்தபடியான மரணம். இந்த வேதனைகள் எல்லாம் நம்மை மரணத்திற்கு அழைத்து செல்லுகின்றன. இந்த மரணம், இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை வென்றார். எல்லாவற்றையும் விட வலிமையானது மரணம். ஆனால் அந்த மரணத்தை தனது மரணத்தினால் அவர் வென்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் மீட்பை கொடுத்தார், வாழ்வை கொடுத்தார். தனது வாழ்வை கொடுத்து அந்த சிலுவை நமக்கு மீட்பின் அடையாளமாய் அவர் மாற்றிக்கொண்டார். நாம் கடவுளிடமிருந்து தூர விலகிச் சென்றோம். ஐந்தாவதாக இந்த பாவம் நம்மை கடவுளிடமிருந்து தூர பிரித்தது. நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை கொடுத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தனது மரணத்தினால் தந்தையோடு நம்மை ஒப்புரவாக்கினார். அவர் தனது உயிரை கொடுத்து தந்தையோடு நம்மை ஒப்புரவாக்கினார். ஒப்புரவின் அடையாளமாக அந்த சிலுவையிலே அவர் தன்னையே கையளித்தார். தன் மரணத்தினால் அவர் மரணத்தை வென்றார். ஆறாவதாக சாத்தான் அவன் கொடுத்த இந்த சாபம், பாவம், வேதனை, நோய், மரணம், இந்த 5 காரியங்களையும், இந்த உலகத்திற்கு சாத்தான் கொண்டு வந்த இந்த 5 காரியங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஆணியால் அவர் அறையப்பட்ட பொழுது நம் பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையிலே நமக்காக அளித்தார். நமக்கான கடன் பத்திரத்தை சாத்தான் வைத்திருந்த நமது பாவங்கள் என்ற கடன் பத்திரத்தை இயேசு கிறிஸ்து கிழித்து எறிந்தார். ஏனென்றால் ஆண்டவர் நம் பாவங்களை நினைவு கூறுவதில்லை. ஆனால் சாத்தானுக்கு தெரியும் உங்கள் பாவங்கள் சாத்தானுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் எந்த நாளிலே, எந்த நேரத்திலே, எந்த நிமிடத்திலே என்னென்ன பாவங்கள் நீ செய்தாய் என்று சாத்தானுக்கு தெரியும். அவன் பத்திரம் வைத்திருக்கிறான். நம் பாவ பத்திரத்தை சாத்தான் தனது கையிலே பிடித்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய பொழுது அவன் மீண்டுமாக இயேசுவை சந்திக்க வந்தான். பாலைவனத்தில் சாத்தான் ஆண்டவரை சோதித்தான். இறுதியிலே நான் வாசிக்கிறோம், குறித்த காலம் வரும் முன் அவன் இயேசுவை விட்டு அகன்றான்.
குறித்த காலம் வரும் முன் சாத்தான் இயேசுவை விட்டு அகன்றான். இப்பொழுது அந்த காலம் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற அந்த நேரம் வந்த பொழுது சாத்தான் இயேசுவிடம் வந்தான். அவன் கடன் பத்திரத்தை எடுத்து வந்தான். என் பாவங்கள், உங்கள் பாவங்கள் அடங்கிய அந்த கடன் பத்திரத்தை அவன் எடுத்து வந்தான். பத்திரம் ஒருபோதும் அழிக்கப்படாத ஒன்று. அந்த பத்திரத்திற்கு வலிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த பத்திரம் தான் அதன் அடையாளம். எனவே இயேசு கிறிஸ்து என் பாவங்கள் அடங்கிய அந்த கடன் பத்திரத்தை தனது சிலுவையிலே கிழித்து போட்டார். அதற்கு ஒரு வேலையும் இல்லாமல் செய்து விட்டார். அங்கு சாத்தானை அவர் வென்றார். சாத்தானை அவர் வென்றார். சாத்தானை தன் காலடியிலே அவர் மிதித்தார். ஆழ்கடலிலே தூக்கி எறிந்தார். இயேசு கிறிஸ்து தன் மரணத்தினால் வலிமை மிக்க அந்த சாத்தானை வென்று அவன் இறுதியிலே நமக்கென உருவாக்கிய நரகம், 7வது சாபம் நரகம், இந்த நரகத்தை இயேசு கிறிஸ்து வென்றார். எனவே நரகம் என்பது சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் அவனை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவர்களுக்கும் உருவாக்கப்பட்டது. அந்த நரகத்தை இயேசு கிறிஸ்து அவர் நமக்காய் விண்ணகமாய் மாற்றினார். அதன் அடையாளம் தான் தன் பக்கத்தில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த மகனுக்கு ஒரு அடையாளமாய் காட்டினார். இப்பொழுது இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். எப்பொழுது இயேசு கிறிஸ்து சாத்தானை வென்றாரோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து சாபத்தை வென்றாரோ, நம் பாவங்கள் நோய்களை அவர் வென்று அவர் மரணத்தினால் நமக்கு வாழ்வு கொடுத்தாரோ, அப்பொழுதோ நரகம் நமக்கு மூடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினால் நரகம் மூடப்பட்டது. யாருக்கு மூடப்பட்டது? நமக்கு அது மூடப்பட்டது. ஆனால் சாத்தானுக்கும் அவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், அவனை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் நரகம் திறந்தே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆழ்கடலில் சாத்தானை தூக்கி எறிந்தார். நெருப்பு ஏரியிலே சாத்தான் எரியப்பட்டான் என்று நாம் திருவெளிப்பாட்டு நூலிலே 20வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த நெருப்பு கந்தக ஏரியிலே ஆதியிலே ஆதாம் ஏவாளை பாவத்திற்கு தூண்டிய அந்த பாம்பு நெருப்பு ஏரியிலே, கந்தக ஏரியிலே எரியப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை, சிலுவையின் மீட்பு, இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட பொழுது அவர் நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்கினார். மீண்டுமாக பாவத்தினால் நாம் இழந்த அந்த உரிமை பேரை, பிள்ளைகள் என்ற மகள் என்ற அந்த உரிமை பேரை இழந்ததை இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே சம்பாதித்தார். அவர் இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்தார். எனவே அந்த ஒப்புரவுக்காக இறைவன் ஒவ்வொரு நாள் நம்மை தேடி வந்தே கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் மீண்டும் இறைவன் மீது நாம் நம்பிக்கை இல்லாமல் நாம் மீண்டுமாக கடவுளை நோக்கி தூர போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மை ஒருபோதும் விடமாட்டார். நாம் கடவுளை விட்டு விலக அவர் நம்மை நோக்கி அருகிலே வந்து கொண்டிருப்பார். அவர் நம்மை நோக்கி அருகிலே வந்து கொண்டிருப்பார். இன்றைய முதல் வாசகம் அழகான காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக எவ்வளவோ நல்ல காரியங்களை கண்டும், எவ்வளவோ அதிசயங்களை, அற்புதங்களை கண்டும் இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு அவர்கள் பிரமாணிக்கம் இல்லாமல், அன்பில்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். சிலை வழிபாட்டிற்கு தங்களை கையளித்தார்கள். பல்வேறு பாவங்களுக்கு தங்களை கையளித்தார்கள். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரே இறைவனை விசுவசிப்பதை அவர்கள் மறந்தார்கள். தந்தையாகி இறைவன் மீது விசுவாசம் கொண்டிருப்பதையும் நம்பிக்கை கொண்டிருப்பதையும் அவர்கள் மறந்து போய் பாவங்களிலே உழன்றார்கள், பாவங்களில் அவர் வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் மனம் மாறும்படியாய் கடவுள் அவர்களை பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு அவர் கையளித்தார். ஆனால் கடவுள் அவர்களை ஒருபோது விட்டுவிடவில்லை. தன்னுடைய இறை வாக்கினர்களை அனுப்புகிறார். ஆனால் அப்பொழுது கூட அந்த மக்கள் இறை வாக்கினர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. என்ற முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இதோ உங்களை நான் அடிமைத்தனத்திற்கு அனுப்பினேன், ஆனாலும் என் மனம் கேட்கவில்லை, என் இதயம் உங்களுக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எசையா புத்தகம் 41 வாசிக்கிறோம். யாக்கோப்பே, உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை நான் எவ்வாறு மறந்து போவேன்? உன்னை நான் மறக்க முடியாது, ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளை, நீ என் அன்பு பிள்ளை. கடவுள் நம்மை தேடி பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார். நாம் தான் கடவுளை திரும்பி பார்ப்பதை விட இந்த உலகத்தை பார்த்து நாம் நமது வழிகளிலே வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். நமக்கு முன்னிருக்கிற பாவங்களையும் நமக்கு முன்னிருக்கிற சாபங்களையும் நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கிறோம். ஆக இந்த வாழ்வு நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் முன்னிறுத்துகின்ற பொழுது. நிலை வாழ்வு எல்லோருக்கும் இறைவன் சிலுவையிலே சம்பாதித்தார். ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்னையே தகுதியற்றவனாக நான் மாற்றிக்கொண்டேன்.
கடவுளுடைய இரக்கத்திலும் கடவுளுடைய மன்னிப்பிலும் கடவுள் கொடுத்த வாழ்விலும் குறையில்லை. ஆனால் குறை என்னிடம் இருக்கிறது. அந்த குறையுள்ள என்னை அவர் நிறைவாய் மாற்றுவதற்காக அவர் தனக்காய் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்க மறந்து விட்டான். இன்றைய முதல் வாசகத்தில் இறை வாக்கினர் அவர் அனுபவித்த 3 துயரங்களை எடுத்து சொல்கிறார். கடவுள் இஸ்ராயல் மக்களால் 3 துயரங்களை படுகிறார். ஒன்று, அவர்கள் தலைவர்கள் குருக்கள் கடவுளுடைய கட்டளைப்படி வாழாமல் அவர்கள் தங்களை தாங்களே பார்த்து கொண்டார்கள் என்று கடவுள் மனம் வருந்துகிறார். இரண்டாவதாக, என் பிள்ளைகள், என் மக்கள் என்னுடைய இறைவாக்கினுடைய குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. நான் எவ்வளவோ அவர்களை அரவணைத்துக் கொள்ள, அவர்களை மன்னிப்பதற்காக, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக என் இறைவாக்கினர்களை அனுப்பினேன். ஆனால் அவர்கள் என் இறைவாக்கினர்கள், அதாவது என் குரலுக்கு என் பிள்ளைகள் செவிசாய்க்கவில்லை. அவருடைய பிரமாணிக்கத்தை அந்நிய தெய்வங்களுக்கும் மற்ற அரசர்களுக்கும் அவர்கள் கொடுத்தார்களே ஒழிய என்னை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று கடவுள் துயரப்பட்டார். மூன்றாவதாக, ஆண்டவர், இதோ நான் இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலே என் மக்களை நான் கொடுத்த பொழுதும் அவர்கள் இன்னும் மனமாற தயங்குகிறார்கள் என்று ஆண்டவர் வருத்தப்பட்ட பொழுது கூட அவர் தனது பிரமாணிக்கத்திலே நிலைத்து நின்றார். கடவுள் தனது இரக்கத்திலே நிலைத்து நின்றார். கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியிலே அவர் நிலைத்து நின்றார். 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்கு பின்பாக ஒரு புறவினத்து அரசன், சைரஸ் என்ற புறவினத்து அரசன் வழியாக கடவுள் அவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார், நகரை கட்டி எழுப்புகிறார். ஆக இழந்த எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். யாரால்? தன் சொந்த அரசர்களால் அல்ல, சொந்த மக்களால் அல்ல, கடவுளை நம்பாத, கடவுளை விசுவசிக்காத ஒரு புறவினத்து அரசன் கடவுளின் கை வேலைப்பாய், கடவுளுடைய ஒரு கரங்களாய் அவன் செயல்பட்டான். கடவுள் நம்மை மீட்பதற்காக யாரையும் நம் வாழ்க்கையிலே அவர் கொண்டு வருவார். யாரையும் அவர் வேண்டுமென்றால் எவரையும் கூட நமது வாழ்க்கையிலே கொண்டு வருவார். இதோ புறவினத்து அரசனை ஆண்டவர் தனது கை வேலைப்பாடாய் மாற்றி அவருடைய ஆலயத்தை கட்ட வைத்தார். ஒரு புறவினத்து அரசன் கட்டினான், ஆலயம் கட்டப்பட்டது. எருசலேம் மக்கள் தங்கள் மதில்களை கட்டினார்கள், தங்கள் இல்லங்களை கட்டினார்கள். காரணம், கடவுள் அவர் தான் பிரமாணிக்கமாய் கொடுத்த வாக்குறுதியிலே இருக்கிறார் என்பதற்காக, மக்கள் நல்லவர்களா என்பதற்காக அல்ல, மக்கள் மனமாறிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல, மக்கள் என்னை அன்பு செய்வார் என்பதற்காக அல்ல. மாறாக அவர் கொடுத்த பிரமாணிக்கம், அவர் கொடுத்த வாக்குறுதி, அவர் தனது வாக்குறுதியிலே நிலையாய் நிற்கிறார் என்பதற்காக அவர் தனது வாக்குறுதியை ஒருபோதும் மறப்பதில்லை, அதிலிருந்து விலகுவதில்லை. தேவன் எப்பொழுதும் ஒருவரே தான். எனவேதான் சீராக் புத்தகத்திலே வாசிக்கிறோம், கடவுள் மனிதர்களைப் போல பொய் சொல்பவர் அல்ல, நேரத்துக்கு நேரம் அவர் மாறிக்கொண்டிருப்பதல்ல. எப்பொழுது அவர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்தாரோ, அவர் தாவீதுக்கு வாக்குறுதி கொடுத்தாரோ, அந்த வாக்குறுதியிலே அவர் நிலைத்திருக்கிறார். தேவன் தன் வாக்குறுதியை நிலைத்து நிற்கிறார். இந்த வாக்குறுதியை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த வாக்குறுதியை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? இதை எவ்வாறு நான் சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்றால், இது எனது செயல் அல்ல. 2ஆம் வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது, கடவுளுடைய அருளை, கடவுளின் இரக்கத்தை, கடவுளின் மன்னிப்பை பெறுவது எனது செயல் அல்ல. நான் அதற்காக ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது கடவுளுடைய கொடை, இலவச கொடை. இது கடவுளின் இலவச கொடை. எனவே இந்த கொடையை அவர் எனக்காக கொடுத்திருக்கிறார். அந்த கொடையை அவர் எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். கடவுள் அவருடைய அருள் நமக்கு சிலுவையிலே இலவசமாய் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, என்ற 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் சொல்கிறார், கடவுள் நம்மை இலவசமாய் மீட்டு கொண்டார். கடவுளுடைய அருள் நமக்கு இலவசமாய் கிடைத்திருக்கிறது. கடவுளுடைய மன்னிப்பு நமக்கு இலவசமாய் கிடைத்திருக்கிறது. யாரும் இதை குறித்து பெருமை பாராட்ட தேவையில்லை. என்னால் தான், எனது ஜபத்தினால் அல்லது எனது புனிதமான வாழ்க்கையினால் நான் நன்றாக இருக்கிறேன், இல்லை. இந்த மீட்பு, இந்த வாழ்வு எனக்கு கடவுளின் கொடையாக இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் கடவுளின் அருள், மன்னிப்பு இலவசம். நமது ஜபங்கள் அல்ல, நமது நல்ல வாழ்க்கை அல்ல. நாம் அதை பற்றி பெருமை அடிக்க முடியாது. என்றால் கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அவர் அன்பு இலவசம், அவரது மன்னிப்பு இலவசம், அவரது இரக்கம் இலவசம், அவரது கொடைகள் அனைத்தும் இலவசம். எல்லாம் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அந்த இலவசத்தை, இந்த அன்பை, இந்த இரக்கத்தை, இந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் நிக்கோதேமிடம் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தை, மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும்.
மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்படுகின்ற பொழுது விண்ணகத்திலிருந்து எல்லா கொடைகளும் மனிதருக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. யோவான் நற்செய்தி 12:32 வாசிக்கிறோம். மானிட மகன் உயர்த்தப்படுகின்ற பொழுது அவர் எல்லோரையும் தம்பால் இணைத்துக் கொள்ளுவார். தூர போகின்ற நம்மை, பாவத்தினால் விலகி இருந்த நம்மை கடவுள் தூர இருக்கிற நம்மை தன்பால் ஈர்த்து கொள்ளுவார். ஒரு காந்தத்தை பற்றி நமக்கு தெரியும். காந்தம் அருகில் இருந்தால் அதை சுற்றி இருக்கிற எல்லா அந்த பொருட்கள் எல்லாம் காந்தத்தை நோக்கி இழுக்கப்படும். அந்த இரும்பு பொருட்கள் எல்லாம் இழுக்கப்படும். அதே போல ஆண்டவர் சொல்கிறார், நான் விண்ணுலகிற்கு நான் மேலே உயர்த்தப்படுகின்ற பொழுது உங்கள் அனைவரையும் அது யாராக இருந்தாலும் சரி எல்லோரையும் என்பால் நான் ஈர்த்து கொள்ளுவேன். ஏனென்றால் அவருடைய அன்பு மேலானது. இந்த உலகம் கடவுளை விட்டு தூர போயிருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கை கொள்வோர் இந்த இரக்கத்தை, இந்த மீட்பை, இந்த இலவசத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை. அவர் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெருமொருட்டு இறைவன் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டார். நம் மீது அன்பு கொண்டார். எதற்காக? அவர் மகன் மீது நம்பிக்கை கொள்வோர் அழியாமல் மீட்பை பெறுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கை. உறக்க சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவே உண்மையான இறைவன். அவர் விசுவசிப்போருக்கு மட்டுமே மீட்பு, வாழ்வு, நிறைவு, மன்னிப்பு, இரக்கம், விண்ணகம். ஆக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காய் சிலுவையில் எல்லாவற்றையும் கொடுத்தார். அதை நான் நம்புகிறேனா? ஆக ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை, இந்த உலகத்தின் மீது அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் மீதும் அதன் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், அது உங்களை அழிவுக்கு இட்டுச் செல்லும். ஆக வாழ்வு எனக்கு தேவை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கை, அவர் மீது உள்ள நம்பிக்கை. எனவே இந்த நம்பிக்கையை நான் கொள்ளுகின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் என்று தெரியுமா? தண்டனை அல்ல, எனக்கு மீட்பு கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ இந்த உலகத்திற்கு நான் தண்டனை கொடுக்க அல்ல, பாவத்திற்கு தண்டனை தான் தீர்வு இந்த உலகம் கொடுத்திருப்பது. ஆனால் கடவுளிடம் என்ன தெரியுமா? பாவத்திற்கு கடவுளிடம் இருந்து வருகின்ற பரிசு அன்பு, இரக்கம், மன்னிப்பு, கடவுளோடு வாழ்கின்ற விண்ணக பேரு, நிலைவாழ்வு. இதுதான் கடவுளிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆக நமது நம்பிக்கை பலப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு தண்டனையை அல்ல, நிலைவாழ்வை கொடுக்கிறது. எனவேதான் யோவான் 12:47 வாசிக்கிறோம், இந்த உலகத்திற்கு தீர்ப்பு அளிக்க நான் வரவில்லை, மாறாக அதை மீட்பதற்காக வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தீர்ப்பிடுவதற்காக வரவில்லை. அவர் என்னை தண்டிக்க வருவதில்லை, மாறாக எனக்கு மீட்பை கொடுக்க, எனக்கு மன்னிப்பை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். ஆக ஒன்று, நான் அவர் மீது நம்பிக்கை. இரண்டாவதாக, இருளிலே இருக்கின்ற நான் ஒளியை தேடி வர வேண்டும், கடவுளை தேடி வர வேண்டும், ஆண்டவரை தேடி வர வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ற ஒளியை நோக்கி நாம் வர வேண்டும். ஏனென்றால் பாவத்திலே நாம் வாழ நினைத்தால் இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்போம், இருளை நாம் விரும்புவோம். உண்மையிலே இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த நிலை வாழ்வை, இந்த பரிசுத்த வாழ்வை, இந்த இலவச கொடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் எனது இருளிலே நிலைத்திருப்பது அல்ல, எனது பாவத்திலே வீழ்ந்து கிடப்பது அல்ல, மாறாக பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து நான் எழுந்து வருவது, இறைவனை நோக்கி வருதல், ஒளிக்கு வருதல். என்றால் பாவத்தை தேடுவோர் தான் இருளை தேடுவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், பாவம் செய்வோர் ஒளிக்கு வர அவர்கள் அஞ்சுகிறார்கள், தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் வெளிப்பட்டு படுவிடும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்ற பொழுது நமது பாவங்கள் வெளிப்படுத்தப்படாது, மாறாக மன்னிக்கப்படும். இருளிலே இருக்கின்ற பொழுது நமது பாவங்கள் சாத்தானால் வெளிப்படுத்தப்படும். ஆனால் இறைவன் அவரை நோக்கி வருகின்ற பொழுது என் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மறைத்து கொள்ளுவார், அவர் என்னை அணைத்துக் கொள்ளுவார், அவர் மறந்து விடுவார். என்றால் அவரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்வது மன்னிப்பு. மூன்றாவதாக நான் என்ன செய்ய வேண்டும்? நற்செயல்கள் என்ற 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் சொல்லுகிறார், நற்செயல்கள் புரிவதற்கென்றே இயேசு கிறிஸ்து உங்களுக்கான மீட்பை கொடுத்தார். இந்த மீட்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் நற்செயல் புரிவதற்காக, நன்மை செய்வதற்காக. அதனால்தான் நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் வேண்டுகிறோம். அந்த பாவ மன்னிப்பு ஜெபத்திலே, நான் கடமை தவறியதாலும் பாவம் செய்திருக்கிறேன். என்ன கடமைகள்? நற்செயல் செய்யாத கடமை. நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். நன்மை செய்ய நாம் நினைத்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். நன்மை செய்ய தவறுவது பாவம். எனவே இயேசு கிறிஸ்து நற்செயல் செய்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். எனவேதான் திருத்துதர் பணி 10:38 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை, நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்துவை கடவுள் தூய ஆவியினால் நிரப்பி அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார்.
அந்த நன்மைத்தனத்திலே நான் வாழ அழைக்கப்பட்டேன். எனவே தான் இந்த தவக்காலத்திலே அதிகமாக நாம் ஏழைகளுக்கு உதவுவதற்காக நம்மையே ஒருத்தி, உடலை ஒருத்தி நாம் அதை ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக, அறச்செயல்கள் செய்வதற்காக அதிகமாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இந்த தவக்காலம் என்பது பிறருக்கானது, எனக்கானதல்ல. எனக்கான மீட்பை, எனக்கான மன்னிப்பை, எனக்கான அருளை என் தேவன் எனக்காக சம்பாதித்து இருக்கிறார். அவர் கொடுத்ததை நான் பிறருக்கு கொடுக்கத்தான் இந்த தவக்காலம். எனவே அறச்செயல்கள், நம்மால் இருப்பதை, இயன்றதை, இருப்பதை கொடுப்போம். இயேசு எல்லாவற்றையும் எனக்காக கொடுத்தார். நான் எதை கொடுக்கிறேன்? இருப்பதை கொடுப்போம், பகிர்ந்து வாழ்வோம். அறச்செயல்கள் செய்வதில் நாம் இறைவனுடைய இரக்கத்தை, அருளை பெற்றுக்கொள்ளுவோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க இந்த நன்னாளிலே இறைவனுடைய மகிமையை, மாட்சிமையை கண்டுகொள்ளப் போகிற அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் சிலுவையை நாம் பார்த்து கொள்ளுவோம், சிலுவையை உற்று நோக்குவோம். அவர் நமக்காக சம்பாதித்த அந்த இலவச கொடைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் மீது நம்பிக்கை வைப்போம். பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். நற்செயல்கள் செய்வதிலே நம்மையே நாம் உட்படுத்தி கொள்வோம். அப்பொழுது இறைவனுடைய அருளை, இரக்கத்தை பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சிலுவையின் வல்லமையினால் இந்த நாளிலே அபிஷேகம் செய்யும்படியாய், அர்ச்சிக்கும்படியாய், அந்த சிலுவை நமக்கு வல்லமையை தரும்படியாய் இதோ இந்த வேளையில் ஒரு நிமிடம் எல்லோரும் எழுந்து நிற்போமா? அப்படி அந்த சிலுவையை ஒரு நிமிடம் நாம் உற்று பார்ப்போம். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக சம்பாதித்த எல்லாவற்றையும், அவர் எனக்காக சிலுவையிலே அவர் கொடுத்த இலவச கொடைகளாகிய எல்லாவற்றையும், மன்னிப்பு, இரக்கம், அருள், வாழ்வு, சாபம் என்ற அந்த தலைகளிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையோடு அந்த சிலுவையை ஒரு ஒற்று பார்ப்போம். அந்த சிலுவை நமக்கு வல்லமை. 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம். இதோ வாழ்வு தருகின்ற கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்ற நமக்கோ, விசுவசிக்கின்ற நமக்கோ சிலுவை கடவுளின் வல்லமை. சிலுவை கடவுளின் வல்லமை. அந்த வல்லமை நமக்குள்ளே இறங்கும்படியாய் இந்த வேளையிலே அந்த வல்லமையினால் நாம் அபிஷேகம் செய்யும்படியாய், அந்த சிலுவை நம் ஒவ்வொருவரும் இந்த நாளை திடப்படுத்தும்படியாய் இதோ இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த சிலுவையை பார்த்து சொல்லுவோம், அந்த சிலுவையை பார்த்து சொல்லுவோம். இந்த உலகத்தின்படி அல்ல, சிலுவையின் பின்னால் நாம் செல்லுவோம். அந்த இயேசுவின் சிலுவையை உற்று பார்த்து சொல்லுவோமா? சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவை நமக்கு வல்லமை, இந்த சிலுவை நமக்கு வாழ்வு. சிலுவையின் ரத்தம் நம் ஒவ்வொருவரை திடப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. அந்த சிலுவையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கை என்ற இலவச கொடையோடு நாம் இப்பொழுது நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னிமரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆற்றில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணக வாழும் தந்தை
காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினாலும் ஒரே திருமகனை நாங்கள் வாழ்வு பெறும்படி மீட்பு பெறும்படி எங்களுக்காக அனுப்பி வைத்தீர். இதோ சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த இறைவனிடத்தில் எங்களுடைய தேவைகளை இந்த வேலையில் நாம் ஒப்புக்கொடுக்க இருக்கிறோம். மனமுவந்து நீர் தரும்படியாக நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். கருணை கடலே இறைவா, அன்பு பணியை அகிலமெங்கும் பறைசாற்ற நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதித்து தங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் அவர்கள் என்றும் உமக்கு சான்று பகர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டினை ஆளும் அரசியல் தலைவர்கள் நடுநிலையோடு மக்களை ஆளவும் நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னலமின்றி உழைக்கவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்விழந்து ஆதரவின்றி தவிக்கின்ற அனைவருக்கும் நீரே அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி உமது அன்பை அவர்கள் சுவைக்க தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த தவ காலத்தில் பயணிக்கும் நாங்கள் எங்கள் நல்ல சிந்தனை, சொல், செயல்கள் வழியாக உம்மை எம் இதயத்தில் தாங்கி மற்றவர்கள் வாழ்வில் அதை பிரதிபலிக்க தேவையான ஆவியின் கொடைகளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அந்த சிலுவையை உற்று பார்த்து, சிலுவையிலே இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். இந்த மண்ணுலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான விண்ணகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை தூய ஆவி வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவை நமக்கு வல்லமை. இந்த சிலுவையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து அருள் வரங்களை இந்த நாளிலே தந்தையாகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையின் பயனாய் நமக்கு தந்தருளும்படி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்னுடனும் உயிரும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் இன்னுணர்வுகள் உறவுகள் பின்னில் உள்ள திறமைகள் யாவும் முந்தன் கருணையின் கொடைகள் தந்தாயேற்றுக்கொள் ஏழை என்னை காணிக்கையாக தருகிறேன் தெய்வமே ஏற்றுக்கொள்ளுமே
ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடைய மானை புனித பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் இக்காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலே போற்றவும் உலகின் மீட்புக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான அருளின் காலத்தை நீர் ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்தும் உலகத்தின் ஆசைகளிலிருந்தும் உடலின் இச்சைகளிலிருந்தும் விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையான உமது விண்ணக பேரின்பத்திலும் அருளிலும் மன்னிப்பிலும் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதுதரோடு அனைவரோடும் இணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அக்களித்து புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பிலே அறிக்கையிடுகின்றோம். உமது உயிரையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எங்கள் மீது இரக்கமாயிரும். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த புனித பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த புனித பலியிலே பங்கு கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியாமல் தங்கள் இல்லத்தில் முதிய வயதிலும் மருத்துவமனையில் பல்வேறு விதமான நோயோடும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த புனித பலியினுடைய பயன்கள் சென்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்கள் நன்றியதைகளை ஏற்றுக்கொள்வீராக. உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், எங்கள் குடும்பத்தில் மரித்த ஒவ்வொருவரையும், இந்த புனித பலியிலே நினைவு கூறுகிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா, எங்கள் ஆரோக்கிய தாய், உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
வாழ்விலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்ந்தோம். கிறிஸ்தின் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை தனது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவிய போக்கிய தேவன் இவர். மன்னிப்பின் தேவனாய் இதோ நமக்காய் உடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இறைவனுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றவர்கள் உங்கள் இடத்திலே இருந்து அமைதியாக ஜெபிக்கவும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது பக்தியோடு உங்கள் 2 கரங்களை நீங்கள் நீட்டி உங்கள் உள்ளங்கையிலே தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். யாரும் உங்கள் விரல்களை நீட்டி வாங்க வேண்டாம். இதேவிட திவ்ய நற்கருணை வாங்குகின்ற பொழுது ஆமேன் என்று சத்தமாக சொல்லி இறைவனுடைய திவ்ய நற்கருணை பயபக்தியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். கையிலே ஜெபமாலையோ வேறு எந்த துணிகளோ டிஷ்யூ பேப்பர் எதுவும் எடுத்து வர வேண்டாம். தெய்வமே, என்னில் எழுந்து வா.
ஒரு நாளடியதா கரவழியில் நடத்தும் தந்தை அன்பு அழியதா அழைத்து காக்கும் தாயினன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு அழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கழி உண்டோ ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கழி உண்டோ என்னிலே அன்பை எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு தன்னலமே உருவெடுத்து உலவும் நாட்கொண்டு வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பலவுண்டு தன்னலமே உருவெடுத்து உலகம் நாட்கொண்டு ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீ என்றோ ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீ என்றோ இன்னினிய நண்பாய் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா உன் உறவை எண்ணியே என் உள்ளம் ஏங்குதே உயிரே எழுந்து வா உயிரே எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. அறிவிப்புகள் இன்று தவ காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறை நாம் மகிழ்ச்சியின் ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். பொது நன்மை மற்றும் உறுதிபூசல் பெற விரும்பும் பிள்ளைகளுக்கான மறைக்கல்வி வகுப்புகள் வருகின்ற சனிக்கிழமை 20ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும். 8ஆம் மற்றும் 10ஆம் வகுப்புகள் அவர்களுக்கு தேர்வுகள் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெற இருப்பதால் இந்த மறைக்கல்வி வகுப்புகள் வார இறுதி நாட்களில், அதாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை நமது ஆலய வளாகத்திலே இருக்கும். புது நன்மை மே மாதம் 16ஆம் தேதியும் உறுதிபூசல் மே மாதம் 23ஆம் தேதியும் வழங்கப்படும். இந்த திருவருட்சாதனங்களை பெற விரும்புபவர்கள் தங்கள் திருமுழுக்குச் சான்றிதழை கொண்டு வர வேண்டும். மற்ற பங்கையைச் சேர்ந்தவர்களாக இருப்பின் தங்கள் திருமுழுக்குச் சான்றிதழுடன் தமது பங்கு தந்தையின் அறிமுக கடிதமும் கொண்டு வந்து நமது உதவி பங்கு தந்தையிடம் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பதிவு செய்வதற்கு இந்த வாரமே கடைசி வாரம். அன்புக்குரியவர்களே, நம்ம திருத்தல பேராலயத்தில் தவக்கால தியானம் நாளை திங்கட்கிழமை 15ஆம் தேதி முதல் சனிக்கிழமை 20ஆம் தேதி வரை நடைபெறும். திங்கள் மற்றும் செவ்வாய் ஆங்கிலத்திலும், புதன் மற்றும் வியாழன்
கன்னட மொழியிலும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தமிழ் மொழியிலும் இந்த தவக்கால சிறப்பு தியானமானது நடைபெறும். இந்த தியானம் மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையுடன் துவங்கி இரவு 8:30 மணி வரை இரட்சகர் சபை அருள் தந்தையர்களால் இது வழிநடத்தப்படும். இந்த தவக்கால சிறப்பு தியானத்தில் பங்கேற்று இறைவன் அருள் நிறைன்ப பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி புனித கன்னிமரியாவின் கணவரான புனித சூசியப்பரின் பெருவிழா. அன்றைய தினம் நாம் திருப்பலியில் பங்கு பெற்று சிறப்பாக புனித சூசியப்பரின் ஜெபிப்போம். திருவை அளித்துள்ள ஜெபத்தை சொல்லி பரிபூர்ண பலனை பெறுவோம். அன்புக்குரியவர்களில் நமது உயர்மறை மாவட்டத்தில் திருத்தைல அர்ச்சிப்பு திருப்பலி அடுத்த புதன்கிழமை, அதாவது 24ஆம் தேதி நமது மறைமாவட்ட முதன்மை ஆலயம் புனித சவேரியார் பேராலயத்தில் மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். குருக்கள் மற்றும் கன்னியர்களுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன. இந்த திருப்பலியை இறை மக்கள் உயர் மறை மாவட்ட இணையதளத்தில் நேரலையாக பார்த்து இந்த பலியிலே பங்கேற்கலாம். அன்புக்குரியவர்களே, கொரோனா தொற்றின் அலை வேகமாக பரவி வருவதால் உங்கள் உடல்நலமும் மற்றவரின் உடல்நலமும் பேணி காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது தயவு செய்து முகக்கவசுடன் வந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இறுதி ஆசருக்கு எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாய் உலகு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழந்தால் படியிடுவோம். நம் நோய்கள் அனைத்தையும் சிலுவையிலே இயேசு சிந்திய இரத்தத்தோடு அவருடைய காயங்களோடு ஒப்பு கொடுத்து இல்லத்திலும் மருத்துவமனையிலும் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் நமது நோயர்களுக்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் ஊழியரை பாரும், நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உம்முடைய இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். இறுதி ஆசீர்வாதத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரிலும் சிலுவையின் மகிமையை வல்லமையை தாங்கியவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த நோயிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீ. அம்மா உந்தன் அன்பினிலே
அருள்வாய் எனக்கு அடைக்கலமே அம்மாவும் அன்பினிலே அருள்வாய் எனக்கு அடைக்கலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உங்கள் தாய் மரியால் பேசுகிறேன். என் பிள்ளைகளாகிய உங்களோடு என் வாழ்வில் நான் அனுபவித்த துயரமான நிமிடங்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். எந்த தாயும் தன் மகனை உயர் பதவியில் மிகுந்த செல்வத்தோடு ஊர் போற்ற வாழ்வதை தான் பார்க்க விரும்புவாள். நானும் அப்படித்தான் விரும்பினேன். ஆனால் என் மகனை வேறு நிலையில் பார்த்தேன். ஊரே சேர்ந்து இவன் குற்றவாளி என முடிவு செய்து சிலுவில் அறையும் என அவருக்கு எதிராக கத்தி சாட்டையால் அடித்து முள்முடியை தந்து கொலைக்காரர்களுக்கும் கொடிய குற்றம் புரிந்தவர்களுக்கும் வழங்கப்படும் சிலுவையை சுமக்க வைத்து ஏளனம் பேசி கொலைக்களத்திற்கு அழைத்து